இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா NVIDIAவோட ஆப் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்கள் சர்ச் பாரில் வந்து NVIDIA ஆப்னு மட்டும் டைப் பண்ணுங்கள், அது போதும். NVIDIA ஆப் NVIDIA ஆப் டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் லிங்க் வந்து டவுன்லோட் NVIDIA ஆப் ஃபார் கேமர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் தி பேஜ்லேயே உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா NVIDIA ஆப்புக்கு அது கீழே வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆப் வந்து எதுக்குன்னா NVIDIAவோட கேம் கண்ட்ரோலு, அடுத்த வந்து கண்ட்ரோல் சென்டர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணது தான் இந்த NVIDIA ஆப். ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டேரெக்டாக இன்ஸ்டாலேஷன் போயிடலாம். இன்ஸ்டாலேஷன் வந்து எங்கே இருக்குன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது வந்து டவுன்லோட் ஃபோல்டரில் வந்து இருக்கும். வந்து நீங்கள் உங்கள் டவுன்லோட் ஃபோல்டரை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ்குள்ளே போங்க. இந்த டவுன்லோட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் NVIDIA ஆப்னு ஒன்று இது இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் வந்து கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. இது இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகுது இன்ஸ்டாலேஷனுக்கு. அடுத்த ஒரு முக்கியமான குறிப்பு, உங்களுக்கு இந்த NVIDIA ஆப் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த ஆப் வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, அதாவது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது தானாகவே ஓப்பன் ஆகிடும், நீங்கள் ஓப்பன் பண்ண தேவை. அடுத்ததாக செலக்ட் யுவர் ப்ரிஃபர்டு டிரைவ். நீங்கள் இப்போ வந்து கேமராக இருந்தால் கேம் ரெடி டிரைவ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து NVIDIA ஸ்டுடியோ வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த செட்டப் தான். ஓவர்லே இந்த கேம் விளாடும் போது உங்களுக்கு இந்த ஓவர்லே வேணும்னா இதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டன் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இந்த ஆப்புக்குள்ள நீங்கள் வந்து லாகின் வந்து மேலே வந்து காக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணுன்னா மேலே வந்து லாகின் ஆப்ஷன் வந்து காமிக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணணும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் உங்களோட NVIDIA அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். எந்த ஆல்ரெடி பிரதீப் கண்ணான்னு இருக்குது, நான் அதை வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சைன்இன் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இங்கே டிஸ்கவரில் வந்து NVIDIAவோட நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் NVIDIA ப்ராட்காஸ்ட்டு, NVIDIA Canva, iCAD, FrameView, RTX, Chat RTX Remix, இதெல்லாமே இருக்குது. அடுத்ததாக வந்து ட்ரைவ்ஸில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களோட ட்ரைவ்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கிராஃபிக்ஸ், இது வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கான கஸ்டமைசேஷன் வந்து நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், இங்கே பார்த்தாலே தெரியும். அடுத்ததாக சிஸ்டம் வந்து இது ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு தான். நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். அடுத்ததாக ரிடம் செக்ஷன், நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ், இந்த ஓவரால் ஆப்போட செட்டிங்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிரைவரில். ஏன்னா ஏதாச்சும் டிரைவர் அப்டேட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ கைஸ்.